ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கானோர் ஓட்டுநர் தேர்வில் தோல்வியடைகிறார்கள். அது அவர்களுக்கு ஓட்டத் தெரியாததால் அல்ல, தேர்வாளர்கள் எதிர்பார்ப்பது புரியாததால் தான். நல்ல விஷயம் என்னவென்றால், தேர்வில் வெல்வது ஒரு கலை, அதை நீங்கள் கற்கலாம். இந்த வீடியோவில் தேர்வாளர்கள் கவனிக்கும் முக்கியமான பாதுகாப்பான ஓட்டும் முறைகளை விளக்குகிறேன். நீங்கள் முதல் முறை எழுதினாலும் அல்லது மீண்டும் முயற்சி செய்கிறீர்களோ, இந்த கொள்கைகள் உங்களை நிச்சயமாக நம்பிக்கையுள்ள ஓட்டுநராக மாற்ற உதவும். வாங்க ஆரம்பிப்போம். ஒரு உண்மையான சாலை ஓட்டுநர் தேர்வில் என்ன எதிர்பார்க்கலாம்? அது ஒரு சிறந்த கேள்வி. சாலை ஓட்டுநர் தேர்வுகள் நாட்டிற்கு நாடு மாறுபடக்கூடும் என்றாலும், அடிப்படை திறன்கள் உலகம் முழுவதும் ஆச்சரியப்படும் வகையில் ஒரே மாதிரியாகவே அமைந்துள்ளன. பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் ஓட்டும் உங்கள் திறனை மதிப்பிட தேர்வாளர்கள் பயன்படுத்தும் பொதுவான ஓட்டுநர் இயக்கங்களை நான் இங்கு தெளிவாக விளக்கி காட்டப் போகிறேன். இந்த வீடியோவில் காட்டப்படும் ஓட்டுநர் திறன்களை கற்று புரிந்து பயிற்சி செய்தால், உலகின் பெரும்பாலான பகுதிகளில் ஓட்டுநர் தேர்வுக்கு நீங்கள் சிறப்பாக தயாராவீர்கள். பல சமயங்களில் தேவைக்கு அதிகமாகவே தயாராகிவிடுவீர்கள். இந்த பாடத்தில் உள்ள சினிக்கள் அனைத்தும் தானாக மாற்றும் கியர் கொண்ட வாகனத்தில் செய்யப்படுகின்றன. ஆனால் சில நாடுகளில் ஓட்டுநர் தேர்வுகள் கைமாற்று கியர் கொண்ட வாகனங்களில் நடத்தப்படுகின்றன. நீங்கள் கைமாற்று கியர் வாகனத்தில் தேர்வு எழுதப் போகிறீர்கள் என்றால், கிளட்ச் பயன்படுத்துவதிலும் கியர்களை மென்மையாக மாற்றுவதிலும் மலைப்பாங்கான இடங்களில் வாகனத்தை கட்டுப்படுத்துவதிலும் நீங்கள் நன்கு பழக வேண்டும். தேர்வு தொடங்கும் முன் பரீட்சகர் உங்களை ஓட்டத் தொடங்க அனுமதிக்கும் முன் தேவையான ஆவணங்களை வழங்குமாறு கேட்கப்படலாம். இதில் உங்கள் கற்றல் உரிமம் அல்லது தற்காலிக ஓட்டுநர் உரிமம், தேவையான இடங்களில் அரசு வழங்கிய அடையாள அட்டை, வாகன பதிவு, உங்கள் சொந்த வாகனத்தை பயன்படுத்தினால் காப்பீடு சான்றிதழ் ஆகியவை அடங்கும். சில நாடுகளில் கூடுதல் ஆவணங்கள் தேவைப்படலாம். எனவே உங்கள் நேர்காணலுக்கு முன் உங்கள் உள்ளூர் உரிமம் வழங்கும் அதிகாரியின் தேவைகளை எப்போதும் சரிபார்க்கவும். வாகன பாதுகாப்பு ஆய்வு. வாகனத்தை நகர்த்தும் முன் பரீட்சகர் ஒரு சுருக்கமான பாதுகாப்பு ஆய்வை நடத்தலாம். உங்கள் வாகனம் சாலையில் ஓட்டத் தகுதியுடையது என்பதை நீங்கள் நிரூபிக்குமாறு கேட்கப்படலாம். இந்த ஆய்வில் கண்ணாடி சுத்தமாகவும் முறிவுகள் இல்லாமலும் இருப்பதை சரிபார்ப்பது, துடைப்பான் மற்றும் முன்னிலை, பிரேக் விளக்குகள், சிக்னல்கள் சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவது ஆகியவை அடங்கும். மேலும் டயர்கள் பாதுகாப்பாகவும் சரியான காற்றழுத்தத்துடன் இருப்பதையும் சீட் பெல்ட்கள் வேலை செய்வதையும் சரிபார்க்க வேண்டும். நீங்களும் உங்கள் வாகனமும் சாலைக்கு தயாராக உள்ளீர்கள் என்பதை ஆய்வாளர் இதன் மூலம் உறுதி செய்ய விரும்புகிறார். ஒரு சாதாரண ஓட்டுநர் தேர்வில் நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்பதை பரீட்சகர் கவனிப்பார். இதில் பார்க்கிங் இடத்திலிருந்து வெளியேறுதல், பாதசாரி பாதையில் நிறுத்துதல், சாலையில் இணைதல், லேன் மாற்றுதல், இடது மற்றும் வலது திருப்புகள் எடுப்பது, சந்திப்புகளை அணுகுவது மற்றும் போக்குவரத்து சிக்னல்களுக்கு சரியான முறையில் பதிலளிப்பது ஆகியவை அடங்கும். மேலும் ரயில்வே தடங்களை கடத்தல், பள்ளி பகுதிகளில் ஓட்டுதல், குறுகிய மற்றும் பல லேன் சாலைகளில் யூ-டர்ன் செய்வது, 3-பாயிண்ட் டர்ன், மேல் சாய்வு மற்றும் கீழ் சாய்வு பகுதிகளில் வாகனத்தை நிறுத்துதல், நேராக பின்வாங்குதல் மற்றும் வாகனங்களுக்கு இடையிலோ அல்லது கோன்களுக்கு இடையிலோ இணைநிலை பார்க்கிங் செய்வது போன்ற பல்வேறு திறன்கள் சோதிக்கப்படும். சாலை ஓட்டுநர் தேர்வின் போது உங்கள் ஓட்டுநர் பழக்கங்களை பரீட்சகர் முழுமையாக மதிப்பீடு செய்வார். இதில் கவனிப்பு திறன், கண்ணாடிகளை சரியாக பயன்படுத்துவது, பிளைண்ட் ஸ்பாட் சரிபார்ப்பு, சிக்னல்களை பயன்படுத்துதல், வேக கட்டுப்பாடு, லேன் நிலை, ஸ்டீரிங் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பான முறையில் முடிவெடுக்கும் திறன் ஆகியவை அடங்கும். முதல் நடவடிக்கையை தொடங்குங்கள். பார்க்கிங் இடத்திலிருந்து வாகனத்தை பாதுகாப்பாக வெளியேற்றுங்கள். வாகனத்தை பாதுகாப்பாக வெளியேற்ற இங்கே கற்றுக்கொள்வீர்கள். சாலை திறன் பரீட்சைகளில் நீங்கள் செய்யும் முதல் முக்கியமான நடவடிக்கைகளில் இது ஒன்று. நீங்கள் வாகனத்தில் ஏறும் தருணத்திலிருந்தே பரீட்சகர் நல்ல கவனிப்பு திறன், சரியான வாகன கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பான முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை கவனிக்கிறார். முதலில் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கதவை மூடுங்கள். சீட் பெல்ட் அணியுங்கள். வண்டியை தொடங்கும் முன் பரீட்சகரும் சீட் பெல்ட் அணிந்துள்ளாரா என உறுதி செய்யுங்கள். அடுத்ததாக ஸ்டீரிங், பெடல்கள் மற்றும் அனைத்து கட்டுப்பாடுகளையும் எட்டும் வகையில் இருக்கையை சரி செய்து, பின் மற்றும் பக்கவாட்டு கண்ணாடிகளையும் சரி செய்து வாகனத்தை சுற்றி சிறந்த பார்வையை பெறுங்கள். உங்கள் வலது காலை பிரேக்கில் அழுத்தி வையுங்கள். காலை பிரேக்கில் வைத்தபடியே என்ஜினை ஸ்டார்ட் செய்யவும். வாகனத்தை இயக்கும் முன் உங்கள் சுற்றுப்புறத்தை ஒரு முறை கவனியுங்கள்.
இடப்புறம் பாருங்கள், வலப்புறம் பாருங்கள், உங்கள் கண்ணாடிகளை சரிபாருங்கள். நடப்பவர்கள், சைக்கிள் ஓட்டிகள், வாகனங்கள் அல்லது அபாயங்களை கவனிக்கவும். பாதுகாப்பாக இருந்தால் கியரை ரிவர்ஸிற்கு மாற்றவும். உங்கள் உடலை திருப்பி வலது தோளுக்கு மேல் பின்புற ஜன்னல் வழியாக பாருங்கள். கண்ணாடிகள் உதவினாலும் பின்னோக்கி செல்லும் போது உங்கள் முதன்மை பார்வை பின்புற ஜன்னல் வழியாகவே இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்க. உங்கள் வலது தோளுக்கு மேல் தொடர்ந்து பார்த்து கொண்டே மெதுவாக பார்க்கிங் இடத்திலிருந்து பின்வாங்குங்கள். மென்மையாக பின்வாங்கி நீங்கள் பார்க்கிங் இடத்தை முழுமையாக விட்டு வெளியேறும் வரை வாகனத்தை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். வாகனத்தை முழுமையாக நிறுத்துங்கள். கியரை டிரைவுக்கு மாற்றுங்கள். இப்போது மெதுவாக பார்க்கிங் லாட் வெளியே செல்லுங்கள். நடமாடும் பாதையை அணுகும் போது அதை கடக்கும் முன் முழுமையாக நிறுத்துங்கள். இது பல டிரைவர்கள் தவறவிடும் முக்கியமான ஒரு படி. நடமாடும் மக்கள் மற்றும் பாதசாரிகளை இடப்புறம் வலப்புறம் பார்த்து உறுதி செய்யுங்கள். நினைவில் வையுங்கள், நடமாடும் மக்களுக்கே எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பாதை காலியாக இருக்கும்போது மெதுவாக சாலையின் விளிம்பிற்கு கவனமாக முன்னேறுங்கள். இப்போது இடப்புறம் பாருங்கள், வலப்புறம் பாருங்கள், மீண்டும் இடப்புறம் பாருங்கள். வருகிற வாகனங்களை கவனிக்க சாலையில் நுழைவதற்கு முன் வருகிற அனைத்து வாகனங்களுக்கும் முன்னுரிமை வழங்குங்கள். இடப்புறம் மற்றும் வலப்புறம் வழி மாற்றங்கள். இந்த சினியில் உங்கள் சாலை தேர்வில் பரீட்சகர் எதிர்பார்க்கும் முறையில் எப்படி பாதுகாப்பாக வழிமாற்றம் செய்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இடப்புறம் வழிமாற்றம். முதலில் இடப்புற சிக்னலை கொடுங்கள். உங்கள் இடது பக்க கண்ணாடியில் பாருங்கள். உங்கள் இடது தோளுக்கு மேல் தலை திருப்பி மறைபார்வை பகுதியை சரிபாருங்கள். வழி காலியாக இருந்தால் இந்த மாதிரி மெதுவாக இடது வழிக்குள் நகருங்கள். வலப்புறம் வழிமாற்றம். இப்பொழுது மீண்டும் வலப்புற வழிக்குள் மாற்றுவோம். வலப்புற சிக்னலை கொடுங்கள். உங்கள் வலது பக்க கண்ணாடியில் பாருங்கள். உங்களுடைய வலது தோளுக்கு மேல் தலை திருப்பி மறைபார்வை பகுதியை சரிபாருங்கள். வழி காலியாக இருந்தால் இந்த மாதிரி மெதுவாக வலது வழிக்குள் நகருங்கள். சாலை சந்திப்பில் வலப்புற திருப்பு. இந்த சினியில் சாலை சந்திப்பில் எப்படி பாதுகாப்பாக வலப்புற திருப்புவது மற்றும் சிவப்பு விளக்கில் எப்படி சரியாக வலப்புற திருப்புவது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். வலப்புற திருப்ப தயாராகும் போது வலப்புற சிக்னலை கொடுங்கள். உங்கள் வலது பக்க கண்ணாடியில் பாருங்கள். உங்கள் வலது தோளுக்கு மேல் தலை திருப்பி மறைபார்வை பகுதியை சரிபாருங்கள். வழி காலியாக இருந்தால் இந்த மாதிரி மெதுவாக வலப்புற திருப்பு வழிக்குள் நகருங்கள். ஏனெனில் போக்குவரத்து விளக்கு சிவப்பாக உள்ளது. முதல் வெள்ளை நிற நிறுத்து கோட்டுக்கு பின்னால் முழுமையாக நிற்கவும். 1 2 3 என்று குறைந்தது 3 கணங்கள் நிற்கவும். இப்போது மெதுவாக முன்னே சென்று வரும் வாகனங்களை தெளிவாக பார்க்கும் வரை நகருங்கள். எல்லா வாகனங்களுக்கும் மற்றும் பாதசாரிகளுக்கும் வழிவிடுங்கள். வழி காலியாக இருக்கும்போது இந்த மாதிரி மெதுவாக உங்கள் வலப்புற திருப்பை முடிக்கவும். சாலை சந்திப்பில் இடப்புற திருப்பு. இந்த சினியில் சாலை சந்திப்பில் எப்படி பாதுகாப்பாக இடப்புற திருப்புவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இடப்புற திருப்ப தயாராகும் போது இடப்புற சிக்னலை கொடுங்கள். உங்கள் இடது பக்க கண்ணாடியில் பாருங்கள். இடதுபுறம் தலை திருப்பி பாருங்கள். பாதை காலியாக இருந்தால் இந்த மாதிரி மெதுவாக இடப்புற திருப்பு பாதையில் செல்லுங்கள். இடப்புறம் திரும்பும் போது எதிர்ப்புறத்தில் இருந்து வரும் வாகனங்களுக்கு எப்போதும் வழிவிட வேண்டும். இந்த வாகனம் போல நீங்கள் பச்சை அம்பு சிக்னல் பெற்றிருக்காவிட்டால். சாலை சந்திப்பு காலியாக இருந்தால் இந்த மாதிரி மெதுவாக உங்கள் இடப்புற திருப்பை முடிக்கவும். 3 வினாடிகள் முழுமையாக நிற்கும் முறையை எப்படி செய்ய வேண்டும். நிறுத்தும் சின்னத்திற்கு அருகில் செல்லும்போது இந்த மாதிரி முழுமையாக நிற்கவும். 1 2 3 என்று எண்ணுங்கள். பின்னர் சந்திப்பு காலியாக இருந்தால் பாதுகாப்பாக தொடருங்கள். இந்த சினியில் 2 நிறுத்தப்பட்ட வாகனங்களுக்கு இடையில் எப்படி பாதுகாப்பாக இணை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நிறுத்தும் இடத்திற்கு அருகில் செல்லும்போது வலப்புற சிக்னலை கொடுங்கள். உங்கள் வலது பக்க கண்ணாடியில் பாருங்கள். பிளைண்ட் ஸ்பாட் செக் செய்யுங்கள் மற்றும் முன் நிற்கும் வாகனத்துடன் சமமாக வாகனத்தை நிறுத்துங்கள். இந்த மாதிரி முதலில் வண்டியை நிறுத்துங்கள். பிறகு ரிவர்ஸ் கியருக்கு மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் மெதுவாக பின்னோக்கி நகருங்கள். அந்த காரின் பின்புற விளக்கு தெரியும் வரை இதே முறையில் செய்யுங்கள். பின் ஸ்டியரிங் வீலை முழுதும் வலப்பக்கம் திருப்பி மெதுவாக பார்க்கிங்கிற்குள் பின் செல்லுங்கள். உங்கள் வாகனம் சாலை ஓரத்திலிருந்து தோராயமாக 12 அங்குல
இடைவெளி தூரத்தில் இருக்கும்போது வாகனத்தை அந்த இடத்திலேயே முழுமையாக நிறுத்திவிடுங்கள். அதன் பிறகு ஸ்டியரிங் வீலை முழுமையாக இடதுபுறமாக திருப்பி மிகவும் கவனமாக அந்த இடத்திற்குள் பின்னோக்கி மெதுவாக நகர்த்திச் செல்லுங்கள். இப்போது உங்கள் வாகனத்தின் சக்கரங்களை சரியாக நேராக இருக்கும்படி வைத்து வாகனத்தை நிறுத்துங்கள். உங்கள் வாகனம் தற்போது இந்த நிறுத்தும் இடத்தின் மிகச் சரியான மையப் பகுதியிலும் சாலையின் ஓரத்திலிருந்து சுமார் 12 இன்ச் தூரத்திலும் மிகத் துல்லியமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் 2 வாகனங்களுக்கு இடையில் மிக குறுகிய இடைவெளியில் உங்கள் வாகனத்தை வெற்றிகரமாகவும் பாதுகாப்பாகவும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தி முடித்துள்ளீர்கள். நிறுத்தும் இடத்திலிருந்து வெளியேற இடப்புற சிக்னலை கொடுங்கள். உங்கள் இடது பக்க கண்ணாடியை பாருங்கள். பைண்ட் ஸ்பாட் சோதனை செய்யுங்கள். டிரைவுக்கு மாற்றி பாதுகாப்பாக இருக்கும்போது மெதுவாக நகருங்கள். கோன்கள் இடையே ஒட்டுமொத்தமாக நிறுத்துதல். இந்த சினியில் நீங்கள் கோன்கள் இடையே பாதுகாப்பாக ஒட்டுமொத்தமாக நிறுத்துவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீர்கள். இது பல சாலை தேர்வுகளில் மிகவும் சவாலான இயக்கங்களில் ஒன்றாகும். போதுமான பயிற்சியுடன் இந்த இயக்கத்தை கோன்கள் அல்லது சாலை ஓரம் எதையும் தொடாமல் தைரியமாக செய்ய முடியும். ஒட்டுமொத்தமாக நிறுத்தும் பகுதியை அணுகும்போது உங்கள் வாகனத்தை கோன்களுக்கு இணையாக நிறுத்தி உங்கள் வாகனத்தின் பின்புறம் முதல் கோன்கள் தொகுதியுடன் சீராக வரும்போது நிறுத்துங்கள். இதைப்போல இப்போது வாகனத்தை ரிவர்ஸில் வைத்து மெதுவாக பின்னோக்கி செல்லத் தொடங்குங்கள். பின்புறமாக செல்லத் தொடருங்கள். பயணிகள் பக்க ஜன்னலில் முன் கோணை பார்க்கும்போது நிறுத்துங்கள். அடுத்து ஸ்டீரிங் வீலை முழுமையாக வலதுபுறம் திருப்புங்கள். மிக மெதுவாகவும் கட்டுப்பாடுடன் பின்னோக்கி செல்லும் வேகத்தை பராமரித்து நிறுத்தும் இடத்திற்குள் மெதுவாக செல்லத் தொடருங்கள். வாகனம் சுமார் 12 அங்குலங்கள் சாலை ஓரத்திலிருந்து இருக்கும்போது நிறுத்துங்கள். இப்போது ஸ்டியரிங் வீலை முழுமையாக இடதுபுறம் திருப்பி உங்கள் வாகனம் கோன்கள் உள்ளே நிறுத்தும் இடத்தில் முழுமையாக வரும் வரை மெதுவாக பின்னோக்கி செல்லுங்கள். சாலை ஓரத்தை அடைவதற்கு முன் நிறுத்துங்கள். தேவைப்பட்டால் உங்கள் வாகனம் கோன்களுக்கு நடுவிலும் சாலை ஓரத்திற்கு இணையாகவும் இருக்க சிறிய ஸ்டியரிங் திருப்பங்களை செய்யுங்கள். அப்படித்தான் செய்ய வேண்டும். அற்புதம். நீங்கள் சமாந்தரமா நிறுத்தும் முறையை வெற்றிகரமாக முடித்து விட்டீர்கள். இப்பொழுது பாதுகாப்பாக நிறுத்தும் இடத்திலிருந்து வெளியேறுவோம். வாகனத்தை ரிவர்ஸில் வைத்து வெளியே செல்லும் போதுமான இடம் உருவாகும் வரை சிறிது பின்னோக்கி செல்லுங்கள். நிறுத்துங்கள். டிரைவ் கியரில் மாற்றுங்கள். ஸ்டீரிங் வீலை முழுமையாக இடதுபுறம் திருப்பி மெதுவாக முன்னோக்கி சென்று நிறுத்தும் இடத்திலிருந்து வெளியேறுங்கள். உங்கள் வாகனத்தின் முன்புறம் முன் கோணை கடந்தவுடன் ஸ்டீரிங் வீலை நேராக மாற்றத் தொடங்கி பாதுகாப்பாக போக்குவரத்து பாதையில் தொடருங்கள். இப்பொழுது எப்படி பாதுகாப்பாக 3 புள்ளி திருப்பை செய்யலாம் என்பதை காண்பிப்போம். சாலை மறுப்பு செய்ய போதுமான அகலம் இல்லாத போது உங்கள் ஓட்டும் திசையை மாற்ற 3 புள்ளி திருப்பு பயன்படுத்தப்படுகிறது. சாலை தெளிவாக இருக்கும்போது உங்கள் வலது திருப்பு சிக்னலை இயக்குங்கள். உங்கள் பின்புற கண்ணாடியை பார்த்து பிறகு உங்கள் வலது தோளுக்கு மேல் பார்த்து வருகிற வாகனங்கள், பாதசாரிகள், மிதிவண்டியாளர்கள் மற்றும் பிற சாலை பயனாளர்களை சரிபார்க்க தலை திருப்பி பாருங்கள். பாதுகாப்பாக இருக்குமானால் சாலையின் வலது பக்கத்திற்கு வாகனத்தை நகர்த்தி முழுமையாக நிறுத்துங்கள். அடுத்ததாக உங்கள் இடது திருப்பு சிக்னலை இயக்குங்கள். உங்கள் பின்புற கண்ணாடியை பார்த்து பிறகு இடது பக்க கண்ணாடியை பார்த்து உங்கள் இடது தோளுக்கு மேல் தலை திருப்பி பாருங்கள். பாதுகாப்பாக இருக்கும்போது ஸ்டீரிங் வீலை முழுமையாக இடதுபுறம் திருப்பி பிறகு மெதுவாக எதிர்ப்புற கரைக்கு நோக்கி வாகனத்தை ஓட்டுங்கள். கரைக்கு அடைவதற்கு முன் நிற்கவும். உங்கள் வாகனத்தின் முன்பக்கம் கரையை தாக்காத அளவு இடைவெளியை விடுங்கள். கியர் பெட்டியை ரிவர்ஸுக்கு மாற்றுங்கள். பின்புற ஜன்னல் வழியாக பார்த்து இரு திசைகளிலும் வருகிற வாகனங்கள், பாதசாரிகள் மற்றும் பிற ஆபத்துகளை சரிபார்க்கவும். ஸ்டியரிங் வீலை முழுமையாக வலப்புறம் திருப்பி பிறகு மெதுவாக எதிர்ப்புறம் நோக்கி பின்வாங்குங்கள். உங்கள் வாகனம் புதிய பயண திசையில் சரியாக சீரமைக்கப்படும் வரை முழுமையாக நிற்கவும். கியர்பெட்டியை டிரைவுக்கு மாற்றுங்கள். சாலை தெளிவாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஒரு இறுதி தலை திருப்பி பார்வை செய்யவும். பாதுகாப்பாக இருக்கும்போது சரியான பயண பாதையில் முன்னோக்கி ஓட்டுங்கள். ஸ்டியரிங் வீலை நேராகச் செய்யவும். மெதுவாக வேகத்தை அதிகரித்து பாதுகாப்பாக ஓட்டத் தொடரவும். நேராக பின்வாங்குதல். இந்த பகுதியில்
நேராக பின்வாங்கும் முறையை எப்படி பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இது உங்கள் சாலை திறன் தேர்வில் ஒரு முக்கிய பயிற்சியாகும். இந்த முக்கியமான விதியை நினைவில் கொள்ளுங்கள். எதையும் செய்யும் முன் உங்கள் நோக்கத்தை மற்றவர்களுக்கு சைகை மூலம் தெரிவியுங்கள். நல்ல ஓட்டுநர்கள் தங்கள் நோக்கத்தை முன்கூட்டியே தெரிவிக்கிறார்கள். தேர்வின் போது தேர்வாளர்கள் உங்களிடம் இந்த பாதுகாப்பான பழக்கத்தையே பார்க்க விரும்புகிறார்கள். உங்கள் வலது திருப்பு சைகையை இயக்குவதால் துவங்குங்கள். உங்கள் பின்பார்வை கண்ணாடியை, பிறகு வலது பக்க கண்ணாடியை, பின்னர் தலை திருப்பி பாருங்கள். பாதுகாப்பாக இருக்குமானால் மெதுவாக வலது பக்க சாலைக்கு வாகனத்தை நகர்த்தி முழுமையாக நிறுத்துங்கள். உங்கள் வாகனத்தை சுற்றி கவனமாக பாருங்கள். பின்வாங்கும் நடைமுறையை தொடங்கும் முன் சாலையில் வாகனங்கள், பாதசாரிகள், மிதிவண்டியாளர்கள் மற்றும் பிற ஆபத்துகள் இல்லை என்பதை உறுதி செய்யுங்கள். பாதுகாப்பாக இருக்கும்போது உங்கள் இடது கையை ஸ்டியரிங் வீலில் 12 மணி நேர நிலைக்கு வையுங்கள். உங்கள் வலது கையை பயணிகள் இருக்கையின் பின்னால் வையுங்கள். இப்பொழுது உங்கள் மேல் உடலை திருப்பி வலது தோளுக்கு மேல் உங்கள் பின்புற ஜன்னல் வழியாக நேராக பாருங்கள். பின்வாங்கும் போது இதுதான் உங்கள் முதன்மை பார்வையாக இருக்க வேண்டும். உங்கள் கண்ணாடிகள் சுற்றுப்புறத்தை கண்காணிக்க உதவினாலும் உங்கள் முக்கிய கவனம் பின்புற ஜன்னல் வழியாகவே இருக்க வேண்டும். கியரை ரிவர்ஸுக்கு மாற்றுங்கள். பிரேக்கை மெதுவாக விடுங்கள் மற்றும் மிகவும் மெதுவாக பின்வாங்கத் தொடங்குங்கள். வாகனத்தை சுமார் 30 முதல் 40 அடி வரை பின்வாங்குங்கள். வாகனம் நேராக செல்ல சிறிய ஸ்டியரிங் திருத்தங்களை பயன்படுத்துங்கள். நினைவில் வையுங்கள், பின்வாங்கும் போது உங்கள் பார்வை குறைவாக இருக்கும் மற்றும் வாகனத்தை கட்டுப்படுத்துவது முன்னோக்கி ஓட்டும் போது விட அதிகம் கடினமாக இருக்கும். மெதுவானது, மென்மையானது மற்றும் கட்டுப்பாடான இயக்கங்கள் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக செய்யும் முக்கியமாகும். தேவையான தூரம் பின்வாங்கிய பிறகு வாகனத்தை முழுமையாக நிறுத்துங்கள். உங்கள் காலை உறுதியாக பிரேக் பெடலில் வையுங்கள். டிரான்ஸ்மிஷனை டிரைவ் நிலைக்கு மாற்றுங்கள். மீண்டும் முன்னோக்கி நகரும் முன் சுற்றிலும் பார்த்து செல்லும் போது பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் மீண்டும் போக்குவரத்து பாதையில் சேரப்போகிறீர்கள் என்பதை காட்ட உங்கள் இடது திரும்பும் சிக்னலை இயக்குங்கள். உங்கள் பின்பார்வை கண்ணாடியை, அப்புறம் உங்கள் இடது பக்க கண்ணாடியை சரிபாருங்கள். உங்கள் இடது தோளுக்கு மேல் தலை திருப்பி பார்வை இடத்தை பிளைண்ட் ஸ்பாட் சரிபாருங்கள். பாதை தெளிவாக இருக்கும்போது மெதுவாக போக்குவரத்தில் மீண்டும் இணைந்து உங்கள் திரும்பும் சிக்னலை நிறுத்தி பாதுகாப்பாக ஓட்டத் தொடருங்கள். இந்த சினியில் ஒரு கர்புடன் மேலேறும் பார்க்கிங் எப்படி பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இது பல சாலை திறன் தேர்வுகளில் பொதுவாக சோதிக்கப்படும் ஒரு நடைமுறை. இங்கு நோக்கம் பிரேக் செயலிழந்தால் உங்கள் வாகனம் பின்னோக்கி உருளாமல் கர்ப் அதை நிறுத்தும் வகையில் பாதுகாப்பது. மேலேறும் பார்க்கிங் செய்ய உங்கள் வலது சிக்னலை ஆன் செய்யுங்கள். உங்கள் பின் மற்றும் வலது பக்க கண்ணாடிகளை ஒரு முறை சரிபாருங்கள். பிளைண்ட் ஸ்பாட்டை சரிபார்க்க தலை திருப்பி ஒரு முறை பார்த்து பாதுகாப்பாக இருந்தால் கர்ப் ஓரமாக வாகனத்தை முழுமையாக நிறுத்தி வையுங்கள். அடுத்து ஸ்டியரிங் வீலை கர்பிலிருந்து விலகி திருப்புங்கள். டிரான்ஸ்மிஷனை நியூட்ரலுக்கு மாற்றி மெதுவாக உங்கள் காலை பிரேக்கிலிருந்து எடுத்து வாகனம் மெதுவாக பின்னோக்கி உருள அனுமதியுங்கள். முன்பக்க டயர் கர்புக்கு எதிராக உறுதியாக நின்றுவிடும் வரை. டயர் கர்புக்கு உறுதியாக எதிராக வந்ததும் பிரேக் பெடலை அழுத்துங்கள். டிரான்ஸ்மிஷனை பார்க்குக்கு மாற்றி பார்க்கிங் பிரேக்கை உறுதியாக இழுத்து செயல்படுத்துங்கள். இப்போது உங்கள் வாகனம் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது மற்றும் பின்னோக்கி உருளும் அபாயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் புறப்பட தயாராக இருக்கும்போது தேவையானால் என்ஜினை ஸ்டார்ட் செய்யுங்கள். பிரேக் பெடலை அழுத்தி பார்க்கிங் பிரேக்கை விடுவிக்கவும். டிரான்ஸ்மிஷனை டிரைவுக்கு மாற்றுங்கள். உங்களிடது திருப்புச் சிக்னலை இயக்குங்கள். உங்கள் பின்பார்வை கண்ணாடியை பார்த்து பிறகு இடது பக்க கண்ணாடியையும் பாருங்கள். உங்கள் இடது தோளுக்கு மேல் பார்த்து தலை சோதனை செய்யுங்கள். பாதுகாப்பாக இருக்கும்போது ஸ்டியரிங் வீலை மீண்டும் சாலையின் நோக்கி திருப்பி மெதுவாக பயணப்பாதையில் நுழைந்து ஸ்டியரிங் வீலை நேராக வைத்து பாதுகாப்பாக ஓட்டத் தொடங்குங்கள். இறங்கும் நிலத்தில் வாகனம் நிறுத்துதல். இந்த சிகையில் கர்புடன் இறங்கும் நிலத்தில் பாதுகாப்பாக வாகனம் நிறுத்துவது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த இயக்கம் இறங்கும் நிலத்தில் உங்கள் வாகனத்தை சரியாக பாதுகாப்பாக நிறுத்தும் திறனையும் பாதுகாப்பாக போக்குவரத்தில் மீண்டும் சேரும் திறனையும் காட்டுகிறது. இறங்கும் நிலத்தில் வாகனம் நிறுத்துவது ஒரு முக்கியமான சாலை தேர்வு இயக்கமாகும். ஏனெனில் பிரேக் செயலிழந்தால் உங்கள் வாகனம் உருளாமல் தடுப்பது எப்படி என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை இது காட்டுகிறது. நீங்கள் நிறுத்தும் இடத்தை அணுகும்போது வலது சிக்னலை கொடுங்கள்.
உங்கள் வலது பக்க கண்ணாடியை பார்த்து, வலது தோளுக்கு மேல் பார்த்து தலை சோதனை செய்து, பிறகு பாதுகாப்பாக வாகனத்தை ஓரமாக கொண்டு வந்து கர்பிற்கு சுமார் 4 அங்குலம் தூரத்தில் நிறுத்துங்கள். உங்கள் வாகனம் முழுமையாக நின்றவுடன் ஸ்டியரிங் வீலை முழுவதும் வலதுபுறம் திருப்புங்கள். அடுத்ததாக டிரான்ஸ்மிஷனை நியூட்ரலுக்கு மாற்றி மெதுவாக பிரேக்கை விடுங்கள். வாகனம் மெதுவாக முன்னோக்கி உருள அனுமதியுங்கள். முன்பக்க டயர் கர்பை மெதுவாக தொடும் வரை. இதேபோல் இப்போது டிரான்ஸ்மிஷனை பார்க்கில் மாற்றி பார்க்கிங் பிரேக்கை உறுதியாக பயன்படுத்துங்கள். அற்புதம்! இப்போ உங்கள் வாகனம் இறங்கும் நிலத்தில் சரியாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. இப்போ நாம் பாதுகாப்பாக நிறுத்தும் இடத்தை விட்டு வெளியேறலாம். இடது சிக்னலை கொடுத்து இடது பக்க கண்ணாடியை பார்த்து பிறகு இடது தோளுக்கு மேல் பார்த்து தலை சோதனை செய்யுங்கள். சாலை தெளிவாக இருக்கும்போது பார்க்கிங் பிரேக்கை விடுங்கள். டிரைவுக்கு மாற்றி கவனமாக கர்பில் இருந்து வாகனத்தை நகர்த்துங்கள். நீங்க போக்குவரத்து பாதையில் நுழையும் போது ஸ்டியரிங் வீலை நேராக வைத்து பாதுகாப்பாக ஓட்டத் தொடருங்கள். நினைவில் வையுங்கள், பிரீட்சையாளர் சரியான கண்ணாடி பார்வை, பிளைண்ட் ஸ்பாட் சோதனை, சரியான ஸ்டியரிங் வீல் திசை, மென்மையான வாகன கட்டுப்பாடு மற்றும் பார்க்கிங் பிரேக்கை சரியாக பயன்படுத்துதல் ஆகியவற்றை கவனிக்கிறார். இந்த படிகளில் ஏதேனும் தவறினால் உங்கள் சாலை தேர்வில் மதிப்பெண்கள் குறைக்கப்படலாம். இப்போது குறுகிய சாலையில் யூ மடிப்பு யூ-டர்ன் பாதுகாப்பாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை காண்பிப்போம். ஏனெனில் இந்த சாலை உங்கள் பயண பாதையில் இருந்து யூ மடிப்பை முழுமையாக செய்ய போதுமான அகலமில்லை. முதலில் வலது பக்க ஓரத்தில் வாகனத்தை நிறுத்த வேண்டும். முதலில் உங்கள் வலது திருப்பு சிக்னலை இயக்குங்கள். உங்கள் பின்புற கண்ணாடியை பார்த்து வலது பக்க கண்ணாடியையும் பாருங்கள். வலது தோளுக்கு மேல் பார்த்து பிளைண்ட் ஸ்பாட்டை சரிபார்க்கவும். பாதுகாப்பாக இருந்தால் கவனமாக வலது ஓரத்தில் வாகனத்தை நிறுத்துங்கள். இப்போது இடது சிக்னலை இயக்குங்கள். உங்கள் பின்புற கண்ணாடியை பார்த்து பிறகு இடது பக்க கண்ணாடியையும் பார்த்து இடது தோளுக்கு மேல் தலை சோதனை செய்யுங்கள். சாலை இருபுறமும் முழுமையாக காலியாக இருக்கும் பொழுது இடதுபுறமாக சாலையை கடந்துவிட்டு யூ மடிப்பை தொடங்குங்கள். மறுபுற ஓரத்தை அடையும் வரை திருப்பத்தை தொடருங்கள். பிறகு வாகனத்தை முழுமையாக நிறுத்துங்கள். மறுபுற ஓரத்தில் நிற்கும் காரணம் நீங்கள் சாலையில் மீண்டும் சேர தயாராகும் போது வழக்கமான போக்குவரத்து ஓட்டத்தை தடுக்கும் அல்லது பாதிக்கும் நிலையை தவிர்ப்பதற்காகும். பாதுகாப்பாக செல்ல முடியும் போது மீண்டும் இடது சிக்னலை கொடுங்கள். உங்கள் கண்ணாடிகளை சோதியுங்கள், தலை சோதனை செய்யுங்கள் மற்றும் உங்கள் பாதையில் மெதுவாக இணைந்து விடுங்கள். இப்போது பல வழித்தட சாலையில் யூ மடிப்பு பாதுகாப்பாக செய்வது எப்படி என பார்ப்போம். சாலை காலியாக இருக்கும்போது உங்கள் இடது திருப்பு சிக்னலை இயக்குங்கள். உங்கள் பின்புற மற்றும் இடது பக்க கண்ணாடிகளை கவனமாக பாருங்கள். பின் உங்கள் மறைப்பார்வை பகுதியை தலை திருப்பி சோதித்து பாருங்கள். பாதுகாப்பாக இருக்குமானால் மெதுவாக இடது வழித்தடத்தில் நுழைந்து தொடருங்கள். இப்போது மீண்டும் இடது சிக்னலை கொடுங்கள். உங்கள் பின்புற கண்ணாடியை பாருங்கள். பிறகு இடது பக்க கண்ணாடியையும் பார்த்து தலை சோதனை செய்யுங்கள். பாதுகாப்பாக இருந்தால் மெதுவாக நடுவண் பகிரப்பட்ட இடது திருப்பு வழித்தடத்தில் நுழையுங்கள். நீங்கள் சரியாக நடுவண்மய வழித்தடத்தில் நிலைநிறுத்தப்பட்டதும் வேகத்தை குறைத்து முழுமையாக நிற்கவும். எதிரே வரும் வாகனங்கள், பாதசாரிகள், மிதிவண்டியாளர்கள் மற்றும் பிற சாலை பயனாளர்களுக்கு வழி கொடுக்கவும். சாலை முழுமையாக காலியாக இருக்கும்போது முதலில் ஸ்டியரிங் வீலை முழுமையாக இடதுபுறம் திருப்பி பிறகு ஒரே நேர்த்தியான தொடர்ச்சியான இயக்கத்தில் வெளிப்புற வழித்தடத்தில் உங்கள் யூ முறையை தொடங்குங்கள். ஸ்டியரிங் வீலை நேராக வைத்து மெதுவாக வேகத்தை அதிகரித்து பாதுகாப்பாக ஓட்டத் தொடருங்கள். சாலை தேர்வு தோல்விக்கான காரணங்கள் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் நாட்டிற்கு ஏற்ப மாறுபடும். எனினும் உங்களையும் உங்கள் பயணிகள் மற்றும் பாதசாரிகளையும் ஆபத்தில் ஆழ்த்தும் சில பாதுகாப்பற்ற ஓட்டுதல் முறைகள் மற்றும் செயல்களை அதிகாரிகள் உடனடி தோல்விக்கான காரணங்களாக கருதுகின்றனர். பொதுவாக எந்த ஒரு தீவிரமான போக்குவரத்து விதி மீறலும், ஆபத்தான இயக்கமும் அல்லது பாதுகாப்பற்ற ஓட்டும் நடத்தையும் விபத்து ஏற்படும் வாய்ப்பை உருவாக்கினால் தானாகவே தோல்வியடையக்கூடும். உலகெங்கும் சாலை திறன் தேர்வுகளில் தானாக தோல்வியடையச் செய்யும் சில காரணிகள் இவை. போக்குவரத்தில் பின்னோக்கி செல்லுதல். உதாரணமாக, ஒரு குறுகிய சாலையில் யூ-டர்ன் செய்ய முயற்சிக்கும் போது அதை முடிக்க முடியாமல் போக்குவரத்தில் பின்புறமாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் இது ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்குவதால் பல இடங்களில் உடனடி தோல்வியாக கருதப்படுகிறது. சரியான சாலையை பின்பற்றாமல் உயர்த்தப்பட்ட நடுவண், மையப்பிரிப்பான், போக்குவரத்து தீவு அல்லது பிற போக்குவரத்து தடைகளை மீறி செல்லுதல். சாலையை விட்டு வெளியே ஓட்டுதல்.
உங்கள் வாகனத்தை சாலையை விட்டு தோள்பாதை, நடைபாதை, புல்வெளி அல்லது சாதாரண வாகன ஓட்டத்திற்கு உரியதல்லாத பிற பகுதிகளுக்கு செல்ல விடுதல், செல்லும் உரிய காரணமில்லாமல் செய்வது, பரிசோதகரின் கட்டளையை மீறுதல். தேர்வின் போது பரிசோதகரின் உத்தரவுகளை மீறுவது அல்லது மீண்டும் மீண்டும் பின்பற்றத் தவறுவது. வழிமுறையை வழங்கத் தவறுதல். நடைபாதை அல்லது குறுக்கு வழிகளில் பாதசாரிகள், அவசர வாகனங்கள் மற்றும் முன்னுரிமை வாகனங்களுக்கு வழிவிடாதது. நடைபாதையில் ஏறுதல் அல்லது மோதுவது. திரும்பும்போதோ நிறுத்தும்போது நடைபாதையை மோதுவது அல்லது தவறான பழக்கங்களை மீண்டும் செய்வது தோல்விக்கு வழிவகுக்கும். சிக்னல்கள், கண்ணாடிகள் மற்றும் மறைபார்வை பகுதிகளை தொடர்ந்து கவனிக்க தவறுவது பாதுகாப்பற்ற ஓட்டுதலை காட்டுகிறது. உதாரணமாக, சிக்னல் இடாமல் இருப்பது அல்லது தலை திருப்பி பார்க்க மறப்பது போன்ற தொடர் தவறுகள் தேர்வில் தோல்வியை ஏற்படுத்தும். நிலையான பொருளை மோதி ஓட்டுதல். நிறுத்தப்பட்ட வாகனம், போக்குவரத்து கோன், அஞ்சல் பெட்டி, அடையாள கம்பம், குப்பை தொட்டி அல்லது வேறு எந்த நிலையான பொருளையும் மோதி ஓட்டுதல். அதிக வேகம் அல்லது போக்குவரத்து ஓட்டத்தை விட மிக குறைவாக காரணமில்லாமல் ஓட்டுதல். பல இடங்களில் குறிப்பிட்ட வேக வரம்பை விட 10 மைல் அதிகமாகவோ குறைவாகவோ ஓட்டினால் தானாகவே தேர்வில் தோல்வி ஏற்படலாம். பள்ளிப்பகுதி வேக வரம்பை மீறுதல். குறைந்த வேக வரம்பு அமலில் இருக்கும்போது பள்ளிப்பகுதி வேக வரம்பை மீறி ஓட்டுதல். தவறான பாதை மாற்றம். சிக்னல் கொடுக்காமல் பாதை மாற்றுதல், கண்ணாடிகள் மற்றும் மறைபாடுகளை சரிபார்க்க தவறுதல், ஏற்கனவே வாகனம் உள்ள பாதையில் நுழைவு அல்லது பாதுகாப்பற்ற பாதை மாற்றம் செய்தல். தவறான கவனிப்பு. சாலை சந்திப்பில் நுழைவதற்கு முன், போக்குவரத்தில் இணைவதற்கு, பாதை மாற்றுவதற்கு அல்லது வருகிற வாகனத்திற்கு முன் செல்லும் போது போக்குவரத்தை சரியாக கவனிக்க தவறுதல். தவறான முறையில் முந்துதல். தடை செய்யப்பட்ட இடத்தில் அல்லது பாதுகாப்பற்ற முறையில் முந்துதல். தவறான சிக்னல். தவறான சிக்னல் கொடுத்தல், சிக்னல் கொடுக்க தவறுதல் அல்லது மற்ற சாலை பயனாளர்களுக்கு தாமதமாக சிக்னல் அளித்தல். உதாரணமாக, இடது சிக்னலில் வலதுபுறம் திரும்புவது அல்லது வலது சிக்னலில் இடதுபுறம் திரும்புவது தவறு. தவறான பாதையிலிருந்து திரிதல், அதிகமாக வளைவு எடுத்தல், மூலையை குறுக்கிடுதல் அல்லது போக்குவரத்தை தடுத்தல், பாதுகாப்பாக செல்ல முடிந்தும் தயக்கம் காட்டுதல் மற்றும் அபாயத்தை உருவாக்கி போக்குவரத்தை தேவையற்று தாமதப்படுத்தும் செயல். ரயில்வே கடவை மீறுதல். ரயில்வே கடவையில் நிற்கவோ வழிவிடவோ தவறாதீர்கள். விதிமுறைகளை மீறி பாதுகாப்பற்ற முறையில் கடக்க வேண்டாம். சிக்னல்கள், கதவுகள் மற்றும் எச்சரிக்கை கருவிகளை எப்போதும் கவனியுங்கள். நிறுத்தச் சிக்னல் அல்லது சிவப்பு விளக்கை மீறுதல். நிறுத்தச் சிக்னலில் நிற்கத் தவறுதல் அல்லது சட்டப்பூர்வ அனுமதியின்றி சிவப்பு சிக்னலை கடப்பது கடுமையான விதிமீறலாகும். இது தானாகவே தோல்வி அடைவதற்கு வழிவகுக்கும். போக்குவரத்து விபத்தை ஏற்படுத்துதல். சாலை தேர்வின் போது தவிர்க்கக்கூடிய ஒரு போக்குவரத்து விபத்தில் ஈடுபடுவது, அதன் தீவிரம் எதுவாக இருந்தாலும், பெரும்பாலும் உடனடி தோல்விக்கு வழிவகுக்கும். தவறான பக்கத்தில் வாகனம் ஓட்டுதல். போக்குவரத்து திசைக்கு எதிராக ஓட்டுதல், அனுமதியின்றி போக்குவரத்து பாதைகளில் கடந்து செல்லுதல் அல்லது ஒரு வழித்தெருவில் தவறான திசையில் நுழைவது மிகவும் ஆபத்தானது மற்றும் இது தானாகவே தோல்வியாக கருதப்படுகிறது. பயணத்திற்கு சரியான பாதையை பின்பற்ற தவறுவது, தவறான திசையில் திரும்பிச் செல்வது அல்லது பாதை மாற்றத்திற்கு தயாராகையில் தவறான பாதையில் தொடர்ந்து செல்வது பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கினால் தானாகவே தோல்விக்கு வழிவகுக்கும். பிரீட்சையாளர் தலையீடு. மோதல் அல்லது ஆபத்தை தடுக்க பிரீட்சையாளர் ஸ்டியரிங்கை பிடித்தாலோ, பிரேக் அழுத்தினாலோ, வாகனத்தை கட்டுப்படுத்தினாலோ அல்லது வாய்மொழி உத்தரவு வழங்கினாலோ தேர்வு தோல்வியில் முடியும். இறுதி ஆலோசனை. நீங்கள் மிகச்சிறப்பாக ஓட்ட வேண்டுமென பரீட்சையாளர் எதிர்பார்க்கவில்லை. சிறு தவறுகளுக்கு மதிப்பெண் குறையலாம், ஆனால் கடுமையான பாதுகாப்பு மீறல்கள் தேர்வை உடனே முடித்துவிடும். சாலை தேர்வின் நோக்கம் நீங்கள் வாகனத்தை பாதுகாப்பாகவும் சுயமாகவும் ஓட்டுவதை நிரூபிப்பதாகும். தேர்வு முழுவதும் கவனிப்புடன் இருங்கள். கண்ணாடிகளை பயன்படுத்துங்கள். பிளைண்ட் ஸ்பாட் சோதனைகளை செய்யுங்கள். போக்குவரத்து விதிகளை மதியுங்கள். சரியான வேகத்தை பேணுங்கள் மற்றும் பாதுகாப்பான முடிவுகளை எடுங்கள். நீங்கள் பாதுகாப்பாக ஓட்டி பிரீட்சையாளர் கூறும் வழிமுறைகளை பின்பற்றி அமைதியாகவும் கவனமாகவும் இருந்தால் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெறும் வாய்ப்பு மிகவும் அதிகரிக்கும். தேர்வில் தோல்வியடைந்தால் மனம் உடைந்து விடாதீர்கள், கோபப்படாதீர்கள் அல்லது நம்பிக்கை இழக்காதீர்கள். ஒவ்வொரு ஓட்டுநரும் மோட்டார் வாகனத்தை பாதுகாப்பாக இயக்குவதை உறுதி செய்வதே பரீட்சையாளரின் முக்கியமான முதன்மை பொறுப்பாகும்.
பரீட்சையாளர் உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்க முடியாது என்று முடிவு செய்தால், அது பெரும்பாலும் நீங்கள் சுயமாக ஓட்டத் தயாராகும் முன் மேலும் மேம்படுத்த வேண்டிய ஓட்டும் பழக்கங்கள் அல்லது பாதுகாப்பு குறைபாடுகளை அவர் கவனித்ததால்தான். இதனை தோல்வியாக பார்க்காமல், நீங்கள் இன்னும் பாதுகாப்பான, நம்பிக்கையுடன் திறமையான ஓட்டுநராக மாறும் வாய்ப்பாக பாருங்கள். பரீட்சையாளர் கூறும் கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்களை கவனமாக கேளுங்கள். நீங்கள் மதிப்பெண்கள் இழந்த பகுதிகளை கண்டறிந்து அந்த குறிப்பிட்ட திறன்களை பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்யும் வரை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் ஓட்டும் திறனை மேம்படுத்த நீங்கள் செலவிடும் நேரம் அடுத்த சாலை ஓட்டுநர் தேர்வில் வெற்றி வாய்ப்பை அதிகரிப்பதோடு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பான ஓட்டுநராக இருக்க உதவும். பல சிறந்த ஓட்டுநர்களும் தங்கள் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெறுவது கிடையாது. தவறுகளிலிருந்து கற்கும் ஆர்வம், விடாமுயற்சி, பயிற்சி மற்றும் மீண்டும் தயாராகி திரும்புவதே அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றியது. பல நாடுகள் மற்றும் மாநிலங்களில் மறுதேர்விற்கு முன் 24 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் கட்டாயமாக காத்திருக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சவாலானவற்றை மீண்டும் பயிற்சி செய்து, உங்கள் பலவீனங்களை சரி செய்து, வாகனம் ஓட்டுவதில் உங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக, ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஒவ்வொரு வெற்றியில்லாத முயற்சியும் மதிப்புமிக்க அனுபவத்தை தருகிறது. சரியான மனப்பாங்கு, தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் உறுதியுடன் நீங்கள் உங்கள் பலவீனங்களை கடந்து வெற்றி பெற முடியும். நினைவிருக்கட்டும், இலக்கு வெறும் சாலை தேர்வில் தேர்ச்சி பெறுவது மட்டுமல்ல, உங்களையும் உங்கள் பயணிகளையும் மற்றவர்களையும் பாதுகாக்கும் பொறுப்பான ஓட்டுநராக மாறுவதே இலக்காகும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், நேர்மறையாக இருங்கள். அடுத்த முறை நீங்கள் முன்பை விட சிறப்பாக தயாராகியுள்ளதை உணர்ந்து நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். உங்களை நம்புங்கள், பாதுகாப்பாக ஓட்டுங்கள், எப்போதும் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள்.